ஹலோ ஆல். இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸி டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். கத்திரிக்காய் கடையல், வால்நட் சட்னி இன் மை வெர்ஷன். கத்திரிக்காய் கடையலுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, சீரகம், பூண்டு 2 பல்லு அண்ட் ஆனியன் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளித்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட மஞ்சள் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு குக்கரை மூடி 4 to 5 விசில்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம சும்மா கரண்டியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இட்லி அண்ட் தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். வால்நட் சட்னி ஆக்சுவலாக கோகனட் சட்னியோட அப்கிரேட் வெர்ஷன்னு சொல்லலாம். இதில் வந்து உடைச்ச கடலைக்கு பதிலாக கொஞ்சம் வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் வால்நட்ஸ் போட்டு அரைச்சா அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பசங்கள்லாம் சாப்பிட மாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா வால்நட் போட்டிருக்கிற டேஸ்ட்டே தெரியாது, நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அண்ட் வால்நட்ஸ் போட்டுக்கணும். உடைச்ச கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் சீரகம் ஜாஸ்தி சேர்த்து போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியாது, நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோகனட் சட்னி மாதிரியே இருக்கும். அண்ட் வால்நட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது யாருக்கும் தெரியாது, பசங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது வந்து டின்னருக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம்.